ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். 5 நாள் ஆயிடுச்சு விளக்கு ஏற்றி. சரி, பூஜை சாமான்லாம் எல்லாமே தொலைக்கிட்டு சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. நைட்டில் எலி வந்து சின்ன சின்ன சாமி படம்லாம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு பழைய திரியெலாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையில சுற்றி போட்டோம்னா வெளியே நம்ம சாம்பிராணி போடுறோம்ல அந்த டூப்லேயே வச்சு எரி விட்டுடலாம். ஞாயிற்றுக்கிழமையில அது மாதிரி செஞ்சுக்கலாம். அதனால ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பூஜை சாமான்லாம் நல்லா புளியும் சபீனாவும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். 5 நாள் ஆயிடுச்சு நான் விளக்கு ஏற்றி. நைட்டில் இந்த எலி குட்டி எலி வந்து எல்லா சாமி படம் தள்ளி அப்படியே அமக்கலம் பண்ணி வச்சுருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சுட்டு சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். எப்போவுமே வியாழக்கிழமையில இல்லை திங்கக்கிழமையில தான் நான் பூஜை சாமான் தேய்ப்பேன். எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். வாரம் வியாழக்கிழமைனா சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளாக செய்ய முடியல. நான் ஒரு வேண்டுதலை வச்சு இப்போ சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 11 வாரமாச்சு நம்ம சாய்பாபாவுக்கு நம்மளால் முடிஞ்சது பால் அபிஷேகம் மட்டுமாச்சும் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சாய்பாபா சிலையை நல்லா விபூதி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். விபூதி வச்சு தேய்ச்சினா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணியெலாம் நல்லா வடிட்டோன்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். துணி எடுத்து பூஜை சாமான்லாம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல் நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். காலையிலே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாயந்தரமாக தான் பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக சாக்பீஸ்லேயே தான் தாமரை கோலம் போட்டுருந்தேன். பூஜை பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம். மஞ்சள், பச்சை கற்பூரம், செவ்வாழை கொஞ்சம் போட்டு பன்னீர் ஊற்றி நல்லா குழஞ்சி வச்சுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தாழம்பூ குங்குமம் தான் வச்சுருக்கேன். வாசனையாக இருந்தது. எல்லாத்துக்கும் குங்குமம் வச்சுட்டு அங்கங்கே இருந்துங்க கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் ஆகிடுச்சு. விளக்கு ஏற்றலாம்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். விளக்கு ஏற்றிட்டதுக்கு அப்புறம் தான் சாய்பாபா அபிஷேகம் பண்ண போகிறேன். சாய்பாபாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் அபிஷேகம் மட்டும்தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ கொஞ்சம் சாய்பாபா மேலே போட்டு தீபாரத்தி காமிச்சிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு சாய்பாபாவுக்கு பூ வச்சுட்டு எப்பவுமே எதனா பிஸ்கெட் வைப்பேன், இல்லைனா எதனா பாயாசம் செஞ்சு வைப்பேன். இல்லாட்டி எதுவும் செய்யலாம். பருப்பு இருந்தது வச்சுட்டு சாய்பாபாவுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு தசங்கம் காமிச்சிட்டு கற்பூரம் ஆத்திலாம் காமிச்சிட்டு நல்லபடியாக சாய்பாபாவை கும்பிட்டுட்டேன். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.